வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப சொல்றாங்க அரசி, "இங்க பாருங்க நான் கேக்கெல்லாம் வாங்கி வச்சாச்சு. அண்ணன் வந்தோனே நம்ம கேக்லாம் வெட்டிடலாம்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஓகே, ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி எல்லாருமே சொல்றாங்க. "ஆமா, அக்கா, மாமா எங்க 2 பேர காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. "அவங்க 2 பேருமே கோயிலுக்கு போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கோமதி வராங்க. வந்தோனே ஒரு மாரி தாங்கி தாங்கி வராரு. "என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன கேட்கறாங்க. "அவருக்கு முள்ளு குத்திடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "சரி உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. கால காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. பார்க்கும்போது, ஆமா ஆழமா தான் குத்திருக்கு. ரத்தம் வந்திருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இவருக்கு ரொம்ப குத்திடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே பழனி சொல்றாரு, நீங்க செருப்பு போட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஐய்யய்யோ! தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இல்ல, இல்ல முள்ளு தானே ஒண்ணும் இல்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். இருங்க, இருங்க அந்த முள்ள எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா பார்க்குறாங்க. அப்படியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பார்த்து, பார்த்து மீனா ரொம்ப வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இங்க பாரு அரசி, உப்ப வந்து அப்படியே வறுத்துட்டு ஒரு துணியில வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன பண்ண போற? ஐயோ! ரொம்ப சுடுமே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அத்தை. எங்க அப்பா அடிக்கடிக்க முள்ளு குத்திட்டு வருவாரு. நான் தான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நீ போ அரசி, நீ போய் எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உப்ப பார்த்தோனே பார்த்து சுட்டுற போது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. சூடு பொறுக்கிற அளவு தான் நான் கால்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இருந்தாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முள்ள எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உங்க கைய அன்னைக்கு நான் புடிச்சுட்டேன். அது செஞ்சது தப்பு தான். எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி. அந்த மாதிரி நான் வளர்ந்துட்டேன். இந்த வீட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாரி என்ன நான் பொறுமையா மாத்திக்கிறேன் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முள்ள எடுத்துக்கிட்டே மீனா கேட்கறாங்க. பாண்டியன் அப்படியே பார்க்குறாரு. இருங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முள்ள எடுத்துட்டாங்க. என்னது இது முள்ள எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ பெரிய முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே காட்டுறாங்க. இனிமே ஒண்ணும் ஆகாது சரியாயிடும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா சரவணன் வராரு. எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இது? ஏதோ கற்பூர வாசனை வருது, விபூதி வாசனை வருது, ஊதுவத்தி வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓ! நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனால தான் முருகரே வீட்டுக்கு வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோமதி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெளிய யாரோ வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து வராரு சரவணன். நல்லா காவி ட்ரெஸ்லாம் போட்டு, மாலைலாம் போட்டு சாமியார் மாதிரி வராரு. ஐய்யயோ! என்னடா ஆச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அம்மா நான் வந்துட்டு சாமியாராவே மாறிட்டேன். இனியுமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இப்படி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்தோனே பயங்கரமா கோவம் வருது. பாண்டியனுக்கு அப்படியே பார்க்குறாரு. மீனா பயங்கரமா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டே இருக்காங்க. இவரு என்ன இப்படிலாம் காமெடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரவணன் சொல்றாரு, "இங்க பாருங்கம்மா, என் கல்யாணத்த பத்தி யாருமே யோசிக்கக்கூடாது. நான் சன்னியாசி ஆக போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னது சன்னியாசியா? அப்படின்னா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. "அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. இப்படியே இருப்பாங்க எப்பவுமே" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? ஏன்டா ஏன்டா உனக்கு இந்த வேலைலாம்? எதுக்காகடா நீ இப்போ இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமா திட்டுறாங்க. "அம்மா என்ன நீ திட்டாத. நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "என்னடா ஞானி மாரிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. நான் அப்படிதான். இனிமே என்னை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்ல. நான் இப்படி தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டவுனே தாங்கவே முடியல. அப்படியே கோமதி மயக்கம் போட்டு கத்திட்டு விழுந்துட்டாங்க. "ஐயோ! அத்தை என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி பதட்டமா கேட்குறாங்க. அதுக்குள்ள அந்த சவுண்ட் எல்லாமே ராஜியோட அந்த பாட்டி வீட்டுக்கு கேட்டுடுச்சு. அவங்க கத்துறாங்க. ஐயோ! கோமதி கத்துன சவுண்ட் கேட்டுது. என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 அண்ணனுங்களும் அப்படியே பார்க்குறாங்க. அண்ணிங்க 2 பேரும் ஓடி வராங்க. "வாமா வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் அங்க போகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணனுங்களும் சொல்றாங்க. "என்ன ஆச்சு தெரியலையே. அங்க வேற ராஜி வேற இருக்கா. அங்க ஏதாவது சண்டை கண்ட வந்திருக்க போகுது" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயய்யோ! என் பொண்ணு வேற அங்க இருக்காளே" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு உன் பொண்ணு? அங்க பொண்ணெல்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா சொல்றாரு. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. கோமதி அப்படியே கத்திட்டு விழுந்தாளே. ஐயோ! எனக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்றாங்க. சரி அப்படின்னு நின்னு பார்க்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி மேல தண்ணிலாம் தெளிச்சு எழுப்புறாங்க. மயக்கத்த தெளிஞ்ச உடனே எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்றாரு சரவணன். அதே மாரி எழுந்துக்கிறாங்க. "ஏன்டா ஏன்டா இப்படி பண்ற? உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ற. உங்க அப்பா உன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றாரு. உங்க கிட்டலாம் நான் வந்து மாட்டிக்கின்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "அம்மா நீங்க கோவம்லாம் படக்கூடாது. நான் வந்து எப்பவுமே இப்படி தான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன்னா ஏன்னா உனக்கு இந்த வேலை?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "ஆமா தம்பிங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதும்." "என்னது நாங்க சந்தோஷமா இருந்தா போதுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. நீங்க சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். எனக்கு கல்யாணன்றதே வேணாம்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே பாண்டியன் அப்படியே மொறைக்கிறாரு. பயங்கரமா கோவம் வருது அவருக்கு. அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்ல. மீனா சிரிப்ப அடக்கவே இல்ல. பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க.
"அண்ணா உனக்கு இன்னைக்கு பர்த்டேண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்றாரு சரவணன். "இங்க வாங்க கேக் வெட்டலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐய்யய்யோ! அதெல்லாம் வெட்டவே கூடாது. நான் இப்போ சாமி. சாமி அதெல்லாம் பண்ணவே கூடாது. கடவுள மட்டும் தான் நினைக்கணும். முருகர மட்டும் தான் நினைக்கணும்" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "ஏன்டா இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி பயங்கரமா ஒரு மாதிரி பார்க்குறாரு.